தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் புதிதாக களமிறங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதன் நிறுவனர் பிரபல நடிகர் விஜய் பற்றி இன்று விரிவாக பார்க்கப் போகிறோம். பிப்ரவரி 2024 அன்று சென்னையில் தொடங்கப்பட்ட இந்த கட்சி 2026 தேர்தல்களில் ஊழல் மற்றும் பிரிவினை அரசியலுக்கு எதிராக போராடுவதற்காக உருவாக்கப்பட்டது. பிப்ரவரி 2, 2024 அன்று தொடங்கப்பட்ட டிவிகே ஊழல் மற்றும் பிளவுபடுத்தும் அரசியலுக்கு எதிராக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட தயாராகி வருகிறது. இதன் தலைமை அலுவலகம் சென்னையில் அமைந்துள்ளது. நடிகர் விஜய் தனது ரசிகர் மன்றங்கள் மூலம் வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளார். விஜய் மக்கள் இயக்கம் மூலம் தமிழ்நாடு முழுவதும் 85,000 ரசிகர் கிளைகளை உருவாக்கி தற்போது 15 மில்லியனுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டுள்ளது. வின் கொள்கைகள் தமிழ் தேசியம் மற்றும் திராவிட தேசியத்தில் வேரூன்றியுள்ளன. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறள் வாசகத்தை மையமாக கொண்டு அம்பேத்கரிசம், பெரியாரிசம், மார்க்சிசம் போன்ற இடதுசாரி சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது. சுகாதார அணுகலை மேம்படுத்துதல், பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல், பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு போன்ற உள்ளூர் பிரச்சினைகளுக்கு புதுமையான தீர்வுகளை வழங்குவதில் கட்சி கவனம் செலுத்துகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்படும் தேர்தல் சின்னங்கள் வாக்காளர்களுக்கு, குறிப்பாக குறைந்த எழுத்தறிவு உள்ளவர்களுக்கு, கட்சிகளை எளிதில் அடையாளம் காண உதவுகின்றன. 1968 தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின் கீழ் இவை களிலும் பலோட்டு அட்டைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. டிவிகே தனது தேர்தல் சின்னத்தை பெறுவதற்கான முயற்சிகளை 2025 நவம்பரில் தொடங்கியது. 10 விருப்பமான சின்னங்களின் பட்டியலை இலவச சின்னங்கள் மற்றும் சொந்தமாக உருவாக்கிய சின்னங்களை உள்ளடக்கியவாறு சமர்ப்பித்தது. டிவிகே பொதுச் செயலாளர் கே.ஜி. அருண்ராஜ் இதை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த பட்டியலில் மோதிரம் சின்னமும் இடம்பெற்றிருக்கலாம். இது வாக்காளர்களிடையே எளிதில் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எளிமையான மற்றும் அழகியல் ரீதியாக ஏற்கும் இந்த மோதிர சின்னம் வின் அடையாளத்தை வலுப்படுத்தும். ஒரு பொதுவான சின்னத்தை பெறுவது தமிழகம் முழுவதும் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர் அங்கீகாரத்திற்கும் பிரச்சார ஒருங்கிணைப்பிற்கும் அவசியம். இது கட்சியின் பிரச்சாரங்களையும் வாக்காளர் அடையாளத்தையும் ஒருங்கிணைக்க உதவும். விஜயின் பெரும் செல்வாக்கையும் ரசிகர் அடித்தளத்தையும் அரசியல் சக்தியாக மாற்றுவதே வின் முக்கிய சவாலாகும். ஒரு வலுவான சின்னம் இந்த மாற்றத்தை எளிதாக்கி வாக்காளர்களிடம் ஏற்படுத்தும். 2026 சட்டமன்ற தேர்தல்களுக்கு தயாராகி வரும் டிவிகே பூத் நிலை இருப்பை வலுப்படுத்துவதிலும் அரசியலில் பெண் பங்கேற்பை அதிகரிப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. பெண்கள் தலைமை பாத்திரங்களிலும் அதிகம் ஈடுபடுத்தப்படுவர். தமிழக வெற்றிக் கழகம் அதன் தெளிவான கொள்கைகள், விஜயின் தலைமை, மக்கள் திரட்டல் மற்றும் வலுவான அடித்தளம் மூலம் தமிழக அரசியலில் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுக்க தயாராகி வருகிறது.